இந்த வீடியோவில் கை ரவுண்டு தையலாக தைச்சிருக்கிறத எப்படி நேர் தையலாக மாற்றி தைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அதில் மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ப்ளவுஸில் கை இந்த மாதிரி ரவுண்டு தையலாக தையல் போட்டிருக்கு. அதை எப்படி இந்த இடத்துல பிரித்து விட்டுட்டு எப்படி நேர் தையலாக போடுறதுன்றதை பார்ப்போம். இதில் என்ன பண்ணணும், இந்த தையல் பாடியில் இப்படி தைச்சிருக்கிறோம்ல, இதை இப்படி பிரித்து விட்டுடணும் இந்த மாதிரி. அதே மாதிரி இங்கே கை ஜாயின் பண்ணும்போது இங்கே மடக்கியிருப்போம்ல, அதையும் லேசாக அப்படி எடுத்து விட்டுடணும். எடுத்தது நமக்கு இந்த இடத்துல கேப் கிடச்சிடும். இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த இடத்த எடுத்தோம்னா நமக்கு இங்கே கேப் கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல, இதிலேருந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாடியில் ஜாயின் பண்ணிக்கிறோம்ல, அதிலேருந்து 1 இன்ச் அளவுக்கு, இந்த ஜாயின் பண்ணதுலேருந்து இங்கே 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதை மட்டும் பிரித்தா போதும். இதில் மார்க் பண்ணியிருந்த அளவுக்கு கையில் கொஞ்சோண்டு பிரித்து விட்டாச்சுது. அதே மாதிரி பாடியில் இங்கே மார்க் பண்ணியிருந்தோம், அந்த பாடியில் மார்க் பண்ணியிருந்ததும் இப்போ பிரித்தாச்சுது. இப்போ பிரித்து இருக்கிறதுல இந்த கையும் இந்த பாடியும் சேர்த்து இந்த இடத்துல வச்சு இது வரைக்கும் நம்ம பிரிச்சுருக்கிறோம்ல, இதில் ஒரு தையல் போட்டுடணும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் இந்த கையும் இந்த பாடியும் சேர்த்து வச்சு இதில் தையல் போட்டுடணும். இதில் தையல் போட்டாச்சுது. இந்த கையும் இந்த பாடியும் சேர்த்து வச்சு இதில் தையல் போட்டோம். அதே மாதிரி பாடியும் இந்த கையும் சேர்த்து வச்சு இதில் தையல் போட்டாச்சு. இப்போ நமக்கு இந்த இடம் நேராக இப்படி வந்துருச்சுது. இதில் கை சுற்றளவு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நேராக இப்படி தையல் போட்டுற வேண்டியதுதான். தைக்கும்போது இந்த ஜாயின் பண்ணது மட்டும் கை பக்கம் வர மாதிரி வச்சிடணும். இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். கை ரவுண்டாக ஜாயின் பண்ணுறது தான் கரெக்ட் மெத்தடு. ஆனால் பிரித்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால எல்லாம் நேர் தையல் கேட்குறாங்க. அதனால் ரவுண்டாக கை ஜாயின் பண்ணியிருக்கிறதையும் பிரிச்சுட்டு நம்ம எப்படி நேர் தையலாக மாற்றுறதுன்றதை பற்றியும் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இல்லை என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.